ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபிட்டர் தியரி பார்க்க போகிறோம். நிறைய டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் அப்கமிங்கில் இருக்குது. அதுக்கு இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நம்ம ஹேண்ட் டூல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், பால் பின் ஹேமரோட பீன் பகுதி எந்த வேலைக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ரிவர்ட்டிங் அண்ட் ஷேப்பிங். ஹேமரோட பார்த்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸு, பின், சீக், ஐ ஹோல். மேலே ரவுண்டாக இருக்குல்ல, இது பால் பின் ஹேமர். ஐ ஹோலில் ஹேண்டில் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பின் ஹேண்டிலுக்கு கிராஸாக இருக்குல்ல, ஸோ இது கிராஸ் பின் ஹேமர். நெக்ஸ்ட்டு பின் ஹேண்டிலுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல, ஸோ இது ஸ்ட்ரைட் பின் ஹேமர். செகண்ட் கொஸ்டின், சென்டர் பெஞ்ச் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சி, மேக்கிங் எ டென்ட் பிஃபோர் ட்ரில்லிங். சென்டர் பெஞ்சு ட்ரில் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரில் பிட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக சென்டர் பெஞ்ச் யூஸ் பண்ணி மார்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டீல் ரூல் எந்த பொருளால் மேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் டி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது வந்து திருப்பிடிக்காது. அக்யூரசி 0.5 mm மெட்ரிக்கில், பிரிட்டிஷில் 1/64 inch. நெக்ஸ்ட் கொஸ்டின், அட்ஜஸ்டபிள் ஸ்பேனரோட மெயின் யூஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் டி, டைட்னிங் டிஃப்ரெண்ட் சைஸ் நட்ஸ். டிஃப்ரெண்ட் சைஸ் நட்ஸை டைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், இரண்டு பாகங்களை பிரிக்க எது பயன்படுத்தப்படுகிறது? ரெண்டு பார்ட்ஸாக பிரிக்க எந்த டூல் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கோல் சீசல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் கொஸ்டின்ஸ்லாம் பார்ப்போம். தேங்க்யூ.